கேரள மாநிலம் எர்ணாகுளம் ஆலப்புழா தேசிய நெடுஞ்சாலையில் உள்ள ஏரமல்லூரில் மேம்பால கட்டுமான பணி நடந்து வரும் நிலையில் 80 டன் எடை கொண்ட பில்லர் சரிந்து பிக்கப் வேன் மீது விழுந்ததில் ஓட்டுநர் உடல் நசுங்கி பலியானார். இது தொடர்பான விவரங்களுக்கு இணைகிறார் செய்தியாளர் சதாம். அவரிடம் பேசலாம். வணக்கம் சதாம், இந்த விபத்து எப்படி நிகழ்ந்தது, விவரங்கள்? கேரள மாநிலம் ஆலப்புழா மாவட்டத்துக்கு உட்பட்ட எர்ணாகுளம் ஆலப்புழா தேசிய நெடுஞ்சாலையில் கட்டுமான பணிகளுக்கிடையே அந்த 80 டன் பாலத்தின் ஒரு பாகம் சாலையில் சென்று கொண்டிருந்த பிக்கப் வேன் மீது விழுந்ததில் அந்த ஓட்டுநர் சம்பவ இடத்திலே உயிரிழந்துள்ளார். பல மணி நேர போராட்டத்திற்கு பிறகு இந்த உடலானது மீட்கப்பட்டுள்ளது. கேரள மாநிலம் எர்ணாகுளத்திலிருந்து ஆலப்புழா செல்லும் பாதையில் தேசிய நெடுஞ்சாலை கட்டுமான பணி தற்போது நடைபெற்று வருகிறது. அதன் ஒரு பகுதியாக ஆலப்புழா மாவட்டத்துக்கு உட்பட்ட ஏரமல்லூர் பகுதியில் இந்த மேம்பாலம் அமைக்கும் பணி நடைபெற்று வருகிறது. இந்த நிலை இங்கு அதிகாலை கட்டுமான பணி நடைபெற்றுக் கொண்டிருந்த போது மேம்பாலம் திடீரென சரிந்து விழுந்தது. இதில் எர்ணாகுளத்திலிருந்து பத்தனந்திட்டா வழியாக வாரம் ஏற்றி சென்று கொண்டிருந்த பிக்கப் வேன் மீது இந்த பாலம் சரிந்ததால் அதன் ஓட்டுநரான பள்ளிப்பாடு பகுதியை சேர்ந்த ராஜேஷ் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்துள்ளார். 70% பணி நிறைவடைந்த நிலையில் இந்த பாலம் சரிந்து விபத்துக்குள்ளானது என்பது குறிப்பிடத்தக்கது. மேலும் இந்த பாலமானது 80 டன் எடை கொண்ட 2 பாகங்கள் பிக்கப் வேனில் விழுந்து இந்த நிலையில் உடனடியாக இந்த அக்கம் பக்கத்தினர் இந்த சம்பவம் குறித்து தீயணைப்புத்துறை மற்றும் காவல்துறையினருக்கு தகவல் அளித்தனர். உடனே விரைந்து வந்த அந்த அதிகாரிகள் இந்த பாலத்தில் அந்த வேனின் உள்ளே இருந்த ராஜேஷின் உடலை நீண்ட நேர போராட்டத்திற்கு பிறகு உடலை மீட்டுள்ளனர். ஏற்கனவே இதே பகுதியில் இந்த பாலத்தின் ஒரு பகுதி முன்னதாக சரிந்து விழுந்த நிலையில் மீண்டும் ஒரு விபத்து ஏற்பட்டு ஒருவர் உயிரிழந்துள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது. பாலத்தின் ஒரு பாகம் சரிந்து விழுந்ததில் ஒரு உயிரிழந்த சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. தொடர்ந்து இந்த பகுதியில் விபத்து ஏற்படாத வண்ணம் இருப்பதற்கு கட்டுமான பணிகளை பாதுகாப்பாக நடத்த வேண்டும் என அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். இந்த விபத்தால் அங்கு பெரும் அளவில் போக்குவரத்தானது பாதிக்கப்பட்டுள்ளது. விவரங்களுக்கு நன்றி சதாம்.